ஆண்டவர் நம் வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம் எதிர்காலத்தை குறித்த நல்ல திட்டங்களை உடையவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நோக்கங்கள், திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க தோல்வியோட இருக்கீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க கலக்கத்தோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்திக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் இரக்கமுள்ளவரும் உங்களுக்கு தயவு செய்கிறவருமாக இருக்கிறார். நம் யாவரையும் தம்முடைய தயவினாலும் அன்பினாலும் கிருபையினாலும் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம் வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம் எதிர்காலத்தை குறித்த நல்ல திட்டங்களை உடையவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நோக்கங்கள், திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க தோல்வியோட இருக்கீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க கலக்கத்தோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா! உங்களுக்கு அவர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், இன்றைய உலகத்திலும் கூட அநேகர் மூட நம்பிக்கையில வாழ்றாங்க. தங்களுக்கு என்ன கட்டம் இருக்கு, தங்களுக்கு என்ன ராசி இருக்கு, தங்களை குறித்து யார் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கையில வாழ்றாங்க. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல திட்டங்களை வச்சிருக்கும் பொழுது நம்முடைய திட்டங்களை குறித்து நாம் ஏன் பிறரிடம் கேட்க வேண்டும்? அன்பான ஒரு நண்பரை நான் சந்தித்தேன் சமீபத்தில். அவர் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இவ்வாறாக கூறப்பட்டது, இவ்வாறாக கட்டங்கள் பார்க்கப்பட்டு என் வாழ்க்கையில எந்த காரியமும் நடக்காது, நான் உருப்பட மாட்டேன், எனக்கு திருமணம் ஆகாது என்று சொன்னார்கள் என்று சொன்னார். ஆனால் அன்பானவர்களே, அவர் சொன்ன சாட்சி எப்படின்னா, கர்த்தரை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நான் நம்பினேன். கர்த்தர் எனக்கு எல்லா கட்டங்களிலும் இருந்து விடுதலை கொடுத்து என்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றார். அல்லேலூயா! அருமையான திருமணம் நடந்தது, என் வாழ்க்கை முன்னேறியது என்று சொன்னார். அன்பானவர்களே, மனித மனதிற்கு ஒரு இயல்பு இருக்கு. அது என்னன்னா, அடுத்த காரியம் என்ன நடக்கும்னு நாமவே ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம். We want to predict our future by our own strength and capacity. ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய எதிர்காலத்தை நாம என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாம குறி கேட்க விரும்புகிறோம். நாம யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி கேட்க விரும்புகிறோம். ஆனால் பாருங்க, பல நேரத்தில் பலருக்கு தேவையில்லாத இன்புட்ஸ், தேவையில்லாத தகவல்கள் மனதிற்குள்ளே விதைக்கப்படும் பொழுது மனம் கலங்கி போகிறது, கசந்து போகிறது. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க அந்த பரிகாரம் செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி மக்களை குழப்பி விடுகிறார். இடத்துல ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, எனக்கு செவ்வாய் தோஷம், திருமணமே ஆகாதுன்னாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா தோஷத்தையும் நான் மாற்றிவிட்டேன், எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் செலுத்திவிட்டேன். அன்பானவர்களே, இந்த சர்வ உலகத்தை படைத்த தேவன், மாபெரும் கடவுள், மனித அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரில் இந்த பூமியிலே வந்தார். நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்தார். நம் ஒவ்வொருவருடைய தோஷங்கள், பாவங்கள், அதற்கான பரிகாரங்களை சிலுவையில் தம்முடைய இரத்தத்தினால் செலுத்தினார். அவருடைய இரத்தத்தினால் நமக்குரிய பரிகாரங்கள் செலுத்தப்பட்டது. உங்களுக்கு நல்ல காலம்தான் பிறக்கும். அல்லேலூயா! உங்களுக்கு நல்ல எதிர்காலம்தான் இருக்கும். அல்லேலூயா! அது எப்போது நடக்கும்? இயேசுவை நம்புகிறபடினால். அல்லேலூயா! நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் சொல்வதற்கு ஆதாரமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார், உன் மீட்பரும் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்.
நானே ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறேன். என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்கிறவர் நான். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது நான். உன் வாழ்க்கையை உயர்த்துகிறவர் நான். உன் வாழ்க்கையை நன்மையினாலும் முன்னேற்றங்களினாலும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் அல்லவா நான். நீ ஏன் மகளை சோர்ந்து போகிறாய்? யாரோ ஒரு கதை சொன்னாங்க, யாரோ ஒரு கட்டத்தை பார்த்து என்னவோ சொன்னாங்கன்னு சொல்லி குழம்ப வேண்டாம். எனக்கு அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். இயேசு உங்களுக்கு நல்ல காலத்தை வைத்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு பிரகாசமுள்ள எதிர்காலத்தை வைக்கிறார். உங்கள் தடைப்பட்ட வாழ்வு மாறும். அல்லேலூயா. உங்கள் தடைப்பட்ட நன்மைகள் வரும். உங்கள் தடைப்பட்ட நன்மைகள் வரும். வேதம் சொல்லுகிறது, கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்குகிறவர். எத்தனை பேர் கிளம்பி இன்னைக்கு மீடியால, நிறைய சோஷியல் மீடியால என்னென்னவோ சொல்றாங்க. உங்களுக்கு அந்த காலம் இப்படி இருக்கு, உங்களுக்கு இதுக்கு என்ன செய்யணும், நீங்க எவ்வளோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி எப்படியோ ப்ரமோட் பண்றாங்க. நீங்க அந்த ராசியில் இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்கீங்க, உங்க வாழ்க்கை இதெல்லாம் பண்ணா வேலை வரும், இதெல்லாம் பண்ணா கீழே வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்கிறவர் நான். உன் வாழ்க்கையை என் கரத்தில் கொடு. ஆண்டவர் தான் இந்த துருவ ராசிகளையும் இந்த லக்கணங்களையும் ஏற்படுத்தினார் என்று யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது. நாட்களையும் காலங்களையும் நேரங்களையும் குறிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தினார். அதை மனிதர்கள் பல நேரத்தில் பல வடிவங்களில் பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் சக்தியையும் தங்கள் எதிர்காலத்தை மட்டுப்படுத்தி சிதறடிக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை நான் அபத்தமாக்குகிறவர். I make them useless and I make them unwanted subjects in the lives of people. அவர் சொல்லுகிறார், குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்குகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இவ்வளவு அழகாக அதையெல்லாம் பொய்யாக்கி உன் வாழ்க்கையை மேன்மையாக்குவன் சொல்லும் பொழுது, நாம் ஏன் பொய்களை பின்பற்றி நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் மட்டுப்படுத்த வேண்டும்? ஆமென். சின்ன வயசுல நானும் காலை எழுந்தோடனே நியூஸ் பேப்பர்ல என்னுடைய ராசியினுடைய லக்கணத்தை பார்ப்பேன், எனக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர் என்று. அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் காரியங்களை திட்டங்களை குறித்து வைத்திருக்கிறார். மனுஷங்க என்ன சொல்றது? அவைகளை தள்ளி போடுங்கள். அல்லேலூயா. இயேசுவை நம்புங்கள். நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் நாட்டப்படுவீர்கள், நீங்கள் குடியேறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கப் போகிறார். கர்த்தர் உங்களுக்கு புதிய வீடுகளை கொடுக்க போகிறார், புதிய இடங்களை கொடுக்க போகிறார், புதிய நன்மைகளை கொடுக்க போகிறார். அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப எனக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணுமே. அதற்கு தான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களிடத்தில் பேசி உங்களை வழிநடத்துவார். அதே நேரத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக உங்களை வழிநடத்தி உங்களை கட்டி உங்களை உயர்த்துகிறவர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எனக்கு இது சொல்லியிருக்காங்க சார் ஜோசியத்தில், எனக்கு இந்த மாதிரி இருக்கு சார், நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி கேட்டிருக்கேன், என் வாழ்க்கை அழுந்திட்டே இருக்கு, நான் அழுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என்னை மனிதர்கள் ஏறி நடந்து போகிறார்கள், என் தலையில என்னை மனிதர்கள் அடக்குகிறார்கள், நான் அடக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கட்டுகள் உடைகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்குகிறேன். அவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. எல்லா குறிகளும் தோஷங்களும் போராட்டங்களும் கட்டங்களும் ஒழிந்து போகும்.
அல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. ஆமென். உங்களை நடத்த போறார். இயேசு சுவாமி உங்களை நடத்த போகிறார். உங்களுக்காக அவர் எல்லாம் பரிகாரம் பண்ணியிருக்கார். அவர் சொல்றதா நடக்கும். ஆமென். நான் என்னைக்கு அதை புரிந்து கொண்டனோ, நான் இயேசுவையே நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை இன்பமாக இருக்கிறது. இயேசு இல்லாத வாழ்வு துன்பம். இயேசுவோடு இருக்கிற வாழ்வு இன்பத்தின் மேல் இன்பம். அல்லேலூயா. இயேசுவுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் ஆவி ஆத்துமாவை ஒப்புக் கொடுங்க. உங்கள் பொருட்கள் உடைமைகளை ஒப்புக் கொடுங்க. உமக்கு நான் அடிமை என்று சொல்லுங்க. உங்களை தம் மார்போடு அணைத்து பரவசத்தால் நிரப்பி உங்களை பறக்க செய்கிறவர். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மிடத்தில் என்னை சரணாகதியாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என்னை நிரப்பும். என்னை நிரப்பி அருளும். என்னை நிரப்பி உம்முடைய மார்போடு சேர்த்து கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். கர்த்தரின் மகிமை உங்களை நிரப்புகிறது. கர்த்தரின் வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அந்த பொய்கள் எல்லாம் உங்க மனதிலிருந்து வெளியேறுகிறது. அந்த பொய்யின் ஆவிகள், கட்டுக்கதை சொல்லுகிறவர்களின் ஆவிகள், குறி சொல்லுகிறவரின் காரியங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. புதிய பிரகாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய திட்டங்களை கொடுக்கிறார். புதிய உயர்வை கொடுக்கிறார். நீங்கள் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அந்த எந்த பகுதி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இணைந்து இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுகிறோம். ஒருவர் ஒருவருக்கு நாம் துணை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.